Hi all, welcome to Exam Edge YouTube channel. So ratio and proportion start பண்ணிட்டோம் இல்லையா? So start பண்ணி 30 questions வரைக்கும் solve பண்ணியிருக்கோம். So இன்னைக்கு 31ல இருந்து up to 60 questions solve பண்ண போறோம். So first question, இன்னைக்கான first question பாருங்க, இரண்டு எண்களுக்கு இடையே உள்ள விகிதம் 3:4 ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So ரெண்டு எண் இருக்கு, அதனுடைய விகிதம், அதனுடைய ரேஷியோ 3:4. ஒவ்வொரு எண்ணுடன் ஆரை கூட்டினால் விகிதம் 4:5 என மாறும். ஒவ்வொரு எண்ணுடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது என்ன நம்பர்? 3x. இது என்ன நம்பர்? 4x அப்படின்னு வச்சுப்போமா? சோ இங்க ஒவ்வொரு எண்ணுடன் நான் என்ன பண்ணும்? ஆரை கூட்டினால் அப்ப 3x plus 6 by 4x plus 6 அப்படின்னு வச்சுக்கலாம். எனக்கு அப்படி கூட்டும் போது என்னமாகுது? விகிதம் 4:5 அப்படின்னு மாறுது. சோ 4/5. எனில் இரண்டு எண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த ரெண்டு எண்ணுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னது? எக்ஸா? 4x 3x. ஸோ இது ரெண்டு எண்ணுக்கும் இருக்கிற வித்தியாசம் எக்ஸ். ஸோ எக்ஸ் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன வந்துடும்? 15x + 30 ஈக்குவல் டு 4 4s are 16. ஸோ 16x + 24 அப்படின்னு வந்துடும் இல்லையா? ஸோ இந்த 15x அந்த பக்கம் போச்சு அப்படின்னா 16x - 15x எக்ஸ், இந்த 24 இந்த பக்கம் வந்துச்சு மைனஸ்ல அப்படின்னா x = 6 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் x = 6. அடுத்து, ஒரு பள்ளியில் மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு இடையே உள்ள விகிதம் 3:2. ஸோ பாய்ஸ் இஸ் டு கேர்ள்ஸ் ரேஷியோ 3:2. ஸோ பாய்ஸ் இஸ் டு கேர்ள்ஸ். ஸோ 3:2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த பார்ட் ஆஃப் த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? 6 மாணவிகள் மேலும் சேர்ந்தால் விகிதம் 6:5 ஆக மாறும். 6 மாணவிகள் அப்படின்னா 6 கேர்ள்ஸ். ஸோ இது வந்து 3x 2x அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த 3x 2xல எனக்கு மாணவிகள் மட்டும்தான் 6. அப்போ இந்த கேர்ள்ஸ் மட்டும்தான் எனக்கு 6 ஆட் ஆகுறாங்க. ஸோ 2x + 6 அப்படி ஆட் ஆகுறப்போ நியூ ரேஷியோ என்னது? 6:5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6/5 அப்படின்னு வரும். இப்போ என்ன கேட்குறாங்க? எனில் பள்ளியில் எத்தனை மாணவர்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை மாணவர்கள் உள்ளன அப்படின்னா எனக்கு பாய்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்களா, கேர்ள்ஸ் சேர்த்து கேட்டிருக்காங்களா அப்படின்ற டவுட் இருக்கும். ஸோ சால்வ் பண்ணிட்டு லாஸ்ட்ல கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போமா? ஏன்னா இங்க எத்தனை மாணவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பள்ளியில் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் அப்படின்னு 3:2. ஸோ மாணவர்கள்னா 3x தான் வரும். ஓகேவா? ஸோ 3x தான் நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். இதான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்க என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 15x ஈக்குவல் டு இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 6 × 2x + 6 அப்படின்னு வரும். ஸோ 6 உள்ள போறப்போ 12x + 36 அப்படின்னு இருக்குமா? ஸோ 15x அப்படின்னு வந்துடும். ஸோ 12x இங்கே வந்துருச்சு அப்படின்னா 3x மைனஸ் ஆகிடும், which is equal to 36. இந்த 3x தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3x = 36. ஸோ 36 ஆப்ஷன்ல இருக்கா? இல்லை. அப்போ இவற்றில் எதுவும் இல்லை. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு பள்ளியில் மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு இடையே உள்ள விகிதம் 4:5. இங்கேயும் நமக்கு என்னது? பாய்ஸ் இஸ் டு கேர்ள்ஸ் ரேஷியோ 4:5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாய்ஸ் இஸ் டு கேர்ள்ஸ் ரேஷியோ 4:5 அப்படின்னு கொடுத்துட்டு பள்ளியிலிருந்து 100 மாணவிகள் வெளியேறினால் விகிதம் 6:7 ஆக மாறும். 100 மாணவிகள் வெளியேறினால் அப்போ இங்க எனக்கு பாய்ஸ் 4x கேர்ள்ஸ் 5x, இதுல இருந்து 100 மாணவிகள் வெளியேறினால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4x by 5x minus 100 அப்படின்னு ஆகுறப்போ நியூ ரேஷியோ என்ன அப்படின்னு பாருங்க? 6:7. எனில் பள்ளியில் எத்தனை மாணவர்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நியூ ரேஷியோ 6:7. எத்தனை மாணவர்கள் அப்படின்னா இந்த 4x தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 28x அப்படின்னு வந்துடும். இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ 6 × 5x minus 100 அப்படின்னு இருக்குமா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? நமக்கு 28x = 30x minus 600 அப்படின்னு இருக்கும். 28x இந்த பக்கம் வந்துச்சுன்னா 30 - 28 2x இருக்கும். 600 இங்கே வந்துடும். ஸோ x வந்து நமக்கு 300 அப்படின்னு கிடைக்கும். ஸோ x 300, நமக்கு 4x தான் கேட்டிருக்காங்க. ஸோ 4x நமக்கு வேல்யூ என்னது? 4 × 300. ஸோ இங்க மாணவர்கள் எண்ணிக்கை தான் கேட்டிருந்தாங்க. ஸோ 4x 4 × 300 அப்படின்னா 1200 வந்துருமா? 1200 இங்க இல்லை. அப்போ இங்கே ஆன்சர் என்னது? இவற்றில் எதுவும் இல்லை. அதுதான். அடுத்து 832 தொகையானது. எதுக்கும் நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாமா? ஆன்சர்ல என்ன கொஸ்டின்? 32 33. ஸோ இங்கே நமக்கு அந்த மாதிரி 3x 36 தான் வந்திருக்கு. இங்கேயும் 1200 தான் வந்திருக்கு. சரியா? ஸோ உடனே டவுட் ஆகக்கூடாது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 832 தொகையானது a மற்றும் bக்கு இடையே 1:3
1/3:1/5 என்ற விகிதத்தில் பங்கிடப்பட்டது. ஸோ ஒரு அமௌண்ட் இருக்கு. என்ன அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 832 832. இந்த அமௌண்ட்டை என்ன பண்றாங்க, ஏக்கு பிக்கு பங்கிடுறாங்க. எந்த ரேஷியோல பங்கிடுறாங்க, 1/3:1/5 அப்படின்ற ரேஷியோல பங்கிடுறாங்க. இப்போ எனில் அவர்களின் பங்கின் மதிப்பு என்ன, அவர்களுடைய பங்கின் மதிப்பு இன் டர்ம்ஸ் ஆஃப் அமௌண்ட்ல கேட்குறாங்க. ஸோ இப்போ 34th கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் இந்த ரேஷியோ என்ன பண்ணும், கீழே இருந்துச்சு அப்படின்னா நான் கீழே டினாமினேட்டரை சேம் ஆக்கணும். அப்போ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 5:3ன்னு வரும். ஸோ இங்கே கீழே என்ன வந்துடும், 15 அப்படின்னு காமனாக இருக்கும். ஸோ 5:3 தான் என்னுடைய ரேஷியோ. 5:3 அப்படின்னா என்னது, 5 + 3 8 பார்ட். அந்த 8 பங்கு தான் எனக்கு என்னது, இந்த 832 rupees. நமக்கு என்ன வேணும் இப்போ, 5 பார்ட்ஸ் எவ்வளோ, 3 பார்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு வேணும். 3 பங்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், 832/8 × 3 அப்படின்னு வந்துருமா. இப்போ என்ன பண்ணலாம், இதை 8 வாய்ப்பால் அடிக்க முடியுதான்னு பாருங்க. 1ல 8, அதுக்கப்புறம் இது ரெண்டையும் சேர்த்து தான் எடுத்துக்கணும். 4 8s are 32. அப்போ 104 × 3 அப்படின்னு வரும். ஸோ அப்போ 312. இதுதான் வந்து எனக்கு 3 பங்குடைய ஆன்சர், 312 அப்படின்னா. இதுல இருந்து எனக்கு 312 போயிருச்சு அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கும், 520 இருக்குமா. அதான் ஏ உடைய பங்கு, 520 312. ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்து 3 தொழிலாளர்களுக்கிடையே 6400 தொகையானது 3/5 2:5/3 என்ற விகிதத்தில் பங்கிடப்பட்டது. ஸோ 6400 அப்படின்னு இருக்கிறது தான் வந்து என்ன பண்றாங்க, 3 தொழிலாளிக்கு பங்கிடுறாங்க. ஸோ அந்த 3 தொழிலாளியோட பங்கு 3/5 2:5/3 அப்படின்னு 3 தொழிலாளிகளுக்கு பங்கிட்டு கொடுக்குறாங்க. எனில் இரண்டாவது தொழிலாளிக்கு கிடைத்த பங்கு எவ்வளவு, இந்த 2 பார்ட் என்ன அப்படின்றது தான் கேட்குறாங்க. இரண்டாவது தொழிலாளி ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தா 15 அப்படின்னு வருமா. அப்போ இங்க ×3 இங்க ×3, இங்க கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்க ×15 இங்க ×15, இங்க 15 வரும்னா இங்க ×5 இங்க ×5 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இது என்னது, 9:2 2 × 15 எனக்கு என்னது 30:5 5 × 5 25. இப்போ இதுதான் என்னுடைய ரேஷியோ. இப்போ நமக்கு என்ன வேணும், இந்த 30க்கான பங்கு தான் என்ன அப்படின்னு தெரியணும். அப்போ மொத்த பங்கு என்னது, இது 30 + 9 39, 39 + 25 என்னது 14 1 64 அப்படின்னு இருக்கும். மொத்த பங்கு 64 பங்கு, 64 பார்ட்ஸ் தான் எனக்கு 6400. அப்போ ஒரு பார்ட் என்னது, எனக்கு 6400/64 அப்படின்னு வரும். அதாவது 100 ரூபாய் அப்படின்னு கிடைச்சிரும். அப்போ 30 பங்கு அப்படின்னா என்ன வந்துடும், 30 × 100 அப்படின்னு இருக்கும். ஸோ 3000. ஸோ 3000 எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் பில இருக்கு. அடுத்த கேள்வி, 117 PQR என்ற மூவரிடையே 1/2:1/3:1/4 என்ற விகிதத்தில் பங்கிடுவதற்கு பதிலாக 2:3:4 என்ற விகிதத்தில் பங்கிடப்பட்டது. இதில் யாருக்கு அதிகம் பங்கு கிடைத்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 117 ரூபாயை இப்படி பங்கு பிரிச்சு கொடுக்கறது பதிலாக இப்படி பிரிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி கொடுத்ததுனால இப்போ யாருக்கு லாபம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ 36வது கொஸ்டின், 117 ரூபாய். இதை தான் என்ன பண்ணணும், பண்ணணும் ஆக்சுவலாக 1/2 1/3 1/4 அப்படின்ற ரேஷியோல பிரிச்சு கொடுத்துருக்கணும். ஓகேவா. இப்படி பிரிச்சு கொடுத்தா ஒருத்தரோட பங்கு என்னன்னு பார்க்கணும். இப்போ 2:3:4 அப்படின்னு பிரிச்சு கொடுத்தா ஒருத்தரோட பங்கு என்னன்னு பார்க்கணும். பார்த்துட்டு யாருக்கு லாபம் அப்படின்றது தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ இங்க என்ன பேர் போட்டிருக்காங்க, PQR அப்படின்னு போட்டிருக்காங்களா. ஸோ அப்போ இது P, இது Q, இது R. ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். இங்க என்ன பண்ணணும், இது 2 இதுவால மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. ஸோ 12. அப்போ இங்க வந்து மிச்சம் இருக்கிற 2 நம்பரால மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்க 8, இங்க மிச்சம் இருக்கிற 2 நம்பரால 2 × 3 6ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்போ மேல வந்து 1 × 12 12, இங்க 1 × 8 8, அப்புறம் 1 × 6 6, 12:8:6 அப்படின்னு இருக்கும். இதை நம்ம 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன வரும், 6:4:3 ரேஷியோ கிடைக்கும். அப்போ மொத்த பங்கு என்னது, 10 13 பார்ட். ஸோ அந்த 13 பார்ட் தான் எனக்கு 117. அப்போ ஒரு பங்கு என்ன வந்துடும், 117/13 வருமா. 13 × 9 அப்படின்னு போடுறப்போ 117 வந்துடும். அப்போ ஒரு பங்குன்றது எனக்கு 9 ரூபாய். ஒரு பங்கு 9 ரூபாய் அப்படின்னா 6 × 9 எனக்கு 54, 4 × 9 36, அடுத்து 3 × 9 27. இதுதான் ஒருத்தருடைய பங்கு, PQR உடைய பங்கு. இப்போ 2:3:4 அப்படின்னு பிரிச்சு கொடுத்துருந்தா இங்க மொத்த பங்கு என்னது, 5 5 + 4 9 பங்கு.
அதாவது 9 பார்ட் 9 பார்ட் தான் எனக்கு 117 ரூபா அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ ஒரு பார்ட் என்ன வந்துடும் 117 பை 9 அப்படின்னு வந்துருமா 117 பை 9னா 13 ரூபா ஒருத்தருக்கு 13 ரூபா வரும். அப்போ இங்க பங்கு வந்து 13 இன்ட்டு 2னா 26 13 இன்ட்டு 3னா 39 13 இன்ட்டு 4 அப்படின்னு போடுறப்ப 52 அப்படின்னு வரும். அப்போ இங்க 36ன்னு பங்கு போயிருக்க வேண்டியது 39ன்னு பங்கு போயிருக்கு. இங்க 27ன்னு போயிருக்க வேண்டியது 52ன்னு போயிருக்கு. அப்போ QR 2 பேருக்கு என்னது லாபம். ஸோ Q மற்றும் Rக்கு அதிக பங்கு கிடைத்தது. அடுத்து ABC ஆகிய 3 பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையின் விகிதம் முறையே 5:6:8 ஆகும். ABC ஆகிய 3 பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை. ஸோ எல்லாமே பாய்ஸ் தான். 3 பள்ளி இருக்கு ஏபிசின்னு. ஸோ அங்க படிக்கிற மாணவர்களின் ரேஷியோ விகிதம் தான் என்ன கொடுத்துருக்காங்க. என்ன விகிதம் 5:6:8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேற என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஒவ்வொரு பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை முறையே 30%, 25% மற்றும் 25% அதிகரித்தால் ஏபிசி பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையின் புதிய விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மாணவர்களின் எண்ணிக்கையின் புதிய விகிதம் இப்போ என்னது ஃபர்ஸ்ட் 30, 25, 25 அப்படின்னு கூடியிருக்கு. இப்போ இந்த விகிதத்துல இருந்து இங்க இருந்து எனக்கு என்னது 30% கூடியிருக்கு. அப்போ 130/100. 6 அப்படின்ற இந்த விகிதத்துல இருந்து எனக்கு 25% கூடியிருக்கு. அப்போ 125/100. 8 அப்படின்றதுல இருந்தும் எனக்கு 25% கூடியிருக்கு. குறைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் 100ல இருந்து மைனஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிடுமா? இல்லைன்னா எல்லாத்துலயுமே 100 காமனா இருக்கு. ஸோ எல்லா 100ஐயும் நம்ம விட்டுட்டு ரிமைனிங் இருக்கதை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ மல்டிப்ளை பண்றதுக்கு பதிலாக நமக்கு என்னது புதிய விகிதம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்களா? அப்போ நம்ம கேன்சலேஷன் பண்ணலாமா? 5 டேபிள்ல கேன்சலேஷன் பண்ணா நமக்கு என்ன வரும்? இங்க 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2ல 25, இதுவும் எனக்கு 25. இங்க வந்து 2ல 10 ரிமைனிங் 3. ஸோ இது வந்து 26 அப்படின்னு இருக்கும். திரும்ப 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இந்த 5 போயிடும், இங்க 5 இங்க 5 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க 26:6:5 எனக்கு 30யா? இங்க அடுத்து 8 into 5 40 அப்படின்னு இருக்கும். இது மூணும் எனக்கு 2 டேபிள்ல கேன்சல் ஆகும். ஸோ 13:15:20 இதான் என்னுடைய புதிய விகிதம். ஸோ 13:15:20 எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் பில இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. ஏ மற்றும் பி யினுடைய வருமானத்தின் விகிதம் 8:9 ஆகும். வருமானம்னா இன்கம். ஸோ இன்கம் உடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க 8:9. இன்கம் ரேஷியோ 8:9. அப்போ மொத்த வருமானம் என்னது 8x 9x அப்படின்னு வச்சுக்கலாமா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏயின் வருமானம் 50% அதிகரித்தும் பியின் வருமானம் 25% குறைந்தும் இருந்தால் ஏவோட வருமானம் இதான் A/B. ஏவோட வருமானம் 25% அதிகரித்தும் அப்போ 125/100. பியோடைய வருமானம் என்ன நடந்திருக்கு? 25% குறைந்தும். ஸோ இங்க வந்து 50% அதிகரித்துன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 150. இங்க 25% குறைஞ்சிருக்கு. அப்போ 75/100 அப்படின்னு இருக்கும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இருந்தால் கிடைக்கும் புதிய விகிதம் 16:9. ஏயின் வருமானம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி குறைஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு வரக்கூடிய புதிய விகிதம் 16:9 ஆமா. அப்போ வருமானம் என்னன்னு கேக்குறாங்க. இதுல இருந்து எனக்கு கூடுச்சு அப்படின்னா எனக்கு இதான் புதிய விகிதம்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நான் எப்படி வருமானம் என்னன்னு சொல்ல முடியும்? அதுவும் ஏயின் வருமானம் என்னன்னு எப்படி சொல்ல முடியும்? கஷ்டம் இல்ல. ஸோ ஏயின் வருமானம் சொல்ல முடியாது. எனக்கு இது 2 பேர் வருமானத்துடைய வித்தியாசம் கொடுத்துருக்கணும், இல்ல கூடுனதுக்கு அப்புறமா இருக்கிற வித்தியாசமாவது கொடுத்துருக்கணும். எந்த டீடைல்ஸும் கொடுக்கல. ஸோ அப்போ இதை வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியாது. போன கொஸ்டின்ல இதே தான் இருந்துச்சு. அதாவது இப்படி ஒரு ரேஷியோ இருந்தது, இந்த ரேஷியோல இருந்து இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதுல இருந்து புதிய ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். ஆனா வருமானம் இல்ல அந்த வேல்யூ என்ன அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு எனக்கு கண்டுபிடிக்க முடியாது. அதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ மற்றும் பியின் மாத வருமானத்தின் விகிதம் 2:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து மாத வருமானம் 2:3. ஸோ A/B 2:3. அப்போ இங்க மாத வருமானம் வந்து 2x 3x அப்படின்னு வச்சுக்கலாம். ஏவோடது 2x, பியோடது 3x. அவர்களின் மாத செலவுகளின் விகிதம் 5:9. செலவுகள் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அது வந்து 5:9. ஸோ இங்க எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோமா? அப்போ இங்க என்ன எடுக்கலாம்? 5y 9y அப்படின்னு வச்சுக்கலாமா? காமனா இருக்க டேர்மா y அப்படின்னு வச்சுக்கலாம்.
இப்ப அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, இருவரும் முறையே மாதத்திற்கு 600 சேமித்தனர் எனில் அவர்களின் மாத வருமானம் எவ்வளவு? ஸோ சேவிங்ஸ் 2 பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா 600 சேமிக்கிறாங்க. அப்போ மாத வருமானம் இந்த இன்கம் என்ன, 2 பேருடைய இன்கம் என்ன, அதான் கேள்வி. இப்ப என்ன பண்ணும், எனக்கு சேவிங்ஸ் நான் என்னது என்னோட இன்கம்ல இருந்து எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணா எனக்கு சேவிங்ஸ் வரும். அப்போ 2x minus 5y equal to 600. இதுதான் A உடைய ஈக்குவேஷன். அடுத்து Bக்கு என்னது 3x minus 9y equal to 600. ஸோ இதுல இருந்து எனக்கு என்ன வேணும், இந்த x என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா போதும். x என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இங்க இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணி வருமானம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ x என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த y டேர்மை தான் நம்ம என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும். ஸோ அப்போ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இதை செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் மல்டிப்ளை பை 9 பண்றேன். 9 பண்றப்ப இங்க என்ன வரும், 2 into 9 18x minus 5 into 9 45 equal to 9 into 600 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனை நான் இன்ட்டு 5ன்னு பண்றேன். இன்ட்டு 5ன்னு பண்றப்ப இங்க என்ன வரும், 3 5s are 15x, இங்க 9 into 5 45y equal to 5 into 600 அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் வந்து மைனஸ் பண்றேன் அப்படின்னு வைங்க. மைனஸ் பண்ணா 18x மைனஸ் 15x என்ன வந்துடும், 3x-ஆ. அடுத்து இங்க மைனஸ் 45x சாரி மைனஸ் 45y மைனஸ் ஆஃப் மைனஸ் 45y அப்படின்னு இருக்கும். அப்போ இங்க பிளஸ் ஆயிடும். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகி 0 அப்படின்னு ஆயிடும். அடுத்து இது ரெண்டையும் மைனஸ் பண்றேன். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா என்ன வரும், 600 காமனா எடுத்துட்டா எனக்கு 9 மைனஸ் 5 அப்படின்னு இருக்குமா. ஸோ 4 into 600 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இந்த 3x வந்து 4 into 600. 3xன்றது யாரோட வருமானம், எனக்கு 3xன்றது b உடைய வருமானம். ஸோ அப்போ b உடைய வருமானம் வந்து 2400 ரூபாய். அடுத்து 2x என்னன்னு தெரியுமா. ஸோ 3xல இருந்து நான் x என்னன்னு இப்போ கண்டுபிடிக்கலாமா. ஸோ x என்னன்னு கண்டுபிடிச்சா இங்க என்ன வரும், 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 200 அப்படின்னு வரும். 200 into 4 அப்படின்னா 800 அப்படின்னு இருக்கும் x ஓடுது. இப்போ 2x தான் வந்து a உடைய வருமானம். அப்போ a உடைய வருமானம் என்னது, 1600 ரூபாய். அப்போ 2400 1600 எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் C-ல இருக்கு. அடுத்த கேள்வி, ஒரு வகுப்பில் 32 மாணவிகள் உள்ளனர் மற்றும் மாணவர்களின் விகிதம் 16:9 ஆகும் எனில் வகுப்பில் பெண்களின் சதவீதம் என்ன? ஒரு வகுப்புல 32 மாணவிகள் உள்ளன, கேர்ள்ஸ் வந்து 32 பேர் இருக்காங்க, மற்றும் மாணவிகள் மற்றும் மாணவர்களின் விகிதம், மாணவிகள் ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் அடுத்ததான் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷியோ 16:9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கேர்ள்ஸ் அப்படின்றதுதான் இங்க என்னது 16x. ஸோ அந்த 16x தான் எனக்கு 32. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 32/16 அப்படின்னு வரும். அப்போ டிவைட் பண்ணா 2 அப்படின்னு கிடைச்சிடும் எக்ஸோட வேல்யூ. அப்போ 9x இங்க வந்து வேல்யூ வேணும்னா 16x 9xன்னு போடுவோம். இந்த 9x என்ன வந்துடும், 9 into 2 18 அப்படின்னு வந்துடும். ஸோ கேர்ள்ஸ் 32, பாய்ஸ் வந்து 18. அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பாருங்க, 50 பேர் இருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு பெண்களின் சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் 32 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 50 into 100 அப்படின்னு போட்டா போதுமா. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணா 32 into 2 64% மாணவிகள் உள்ளனர். அடுத்த கேள்வி, ஒரு வகுப்பில் பெண்களின் எண்ணிக்கை ஆண்களின் எண்ணிக்கையை விட 20% கூடுதலாகும். வகுப்பின் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 66 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 41 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் மாணவர்களின் எண்ணிக்கை, பாய்ஸோட எண்ணிக்கை எக்ஸ், கேர்ள்ஸோட எண்ணிக்கை என்ன கொடுத்துருந்தாங்க, இங்க பாருங்க, வகுப்பில் பெண்களின் எண்ணிக்கை ஆண்களின் எண்ணிக்கையை விட 20% கூடுதலாகும். அப்போ இதுல இருந்து 20% கூடுதல். அப்போ 100 + 20 120/100 கரெக்டா. அப்போ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணா 6x/5 இதான் வந்து கேர்ள்ஸ் உடைய நம்பர்ஸ். இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 66. அப்போ x + 6x/5 இது சேர்த்தா கேர்ள்ஸ் பாய்ஸ் சேர்த்தா எனக்கு 66. வகுப்பில் மேலும் 4 பெண்கள் சேர்ந்தால் ஆண்களின் எண்ணிக்கை மற்றும் பெண்களின் எண்ணிக்கையின் விகிதம் என்ன? இங்க இருந்து எனக்கு 6x/5ன்னு இல்லாம +4 கேர்ள்ஸ் சேர்ந்தா எனக்கு என்ன ரேஷியோ கேட்டிருக்காங்க, ஆண்களின் எண்ணிக்கை மற்றும் பெண்களின் எண்ணிக்கை, பாய்ஸ் இஸ் டு கேர்ள்ஸ் ரேஷியோ என்ன அப்படின்றதுதான் கேள்வி. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், x + 6x எல்சிஎம் எடுத்தா
5x plus 6x by 5 equal to 66 னு வரும். So 11x by 5 equal to 66. 11 டேபிள்ல கேன்சல் பண்ணா 6. So x equal to 30 அப்படின்னு கிடைச்சிருச்சு. So இங்க x நான் 30 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்? 6 into 30 by 5 plus 4. So 5 டேபிள்ல இதை அடிச்சா 6. So 6 into 6 36. 36 plus 4 40. அப்போ கேர்ள்ஸ் வந்து 40, பாய்ஸ் இஸ் டு கேர்ள்ஸ்ல கேர்ள்ஸ் வந்து 40, பாய்ஸ் வந்து 30. அப்போ இவங்களுடைய ரேஷியோ என்ன கிடைச்சிரும்? 3:4 அப்படின்னு வந்துருமா? 3:4 எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் சில இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. 2 எண்கள் 3:5 என்ற விகிதத்தில் உள்ளன. ஒவ்வொரு எண்ணுடன் 10 அதிகரிக்கப்பட்டால் கிடைக்கும் விகிதம் 5:7 எனில் அந்த எண்கள் என்ன? ஸோ 2 எண்கள் என்னது? 3x 5x எந்த விகிதத்தில் உள்ளன. ஒவ்வொரு எண்ணுடனும் 10 அதிகரிக்கப்பட்டால், ஸோ இந்த எண்ணு கூடயும் நான் 10, இந்த எண்ணு கூடயும் 10 அதிகரிக்கிறேன். அப்படி அதிகரிச்சா புது விகிதம் என்ன வருது? 5/7 அப்படின்னு வருது. அப்போ அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணுமா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கே காமனாக 10 10 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம ஏஜஸ் அந்த சம்லாம் பார்க்குறப்போ ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். ஸோ எத்தனை பேருக்கு அந்த ஷார்ட்கட் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? இந்த 7 கூட இந்த 3 என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 21 அப்படின்னு வரும். அடுத்து இந்த 5 கூட இந்த 5 மல்டிப்ளை பண்ணோம். 25ன்னு வரும். 25 மைனஸ் 21 அப்படின்னா 4xன்னு வந்துருமா? ஸோ 4x. அடுத்து இது ரெண்டத்தோட வித்தியாசத்தோட இந்த 10 நான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது ரெண்டத்தோட வித்தியாசம் 2. 2 இன்ட்டு 10 எனக்கு என்ன வந்துடும்? 20ன்னு வந்துடும். அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னது? 20/4 5ன்னு வந்துடும். அப்போ அந்த எண்கள் என்னன்னு தானே கேட்குறாங்க. அப்போ 3xனா 3 இன்ட்டு 5 15, 5xனா 5 இன்ட்டு 5 25. ஸோ 15 25 அதான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின். 2 எண்கள். இது வந்து ஷார்ட்கட். நான் ஒரு வாட்டியும் கிராஸ் மல்டிப்ளை பண்றதுக்கு பதிலாக எனக்கு காமனா இங்க ஒரு 10 அப்படின்னு ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி பண்ணலாம். எந்த மாதிரி பண்ணலாம்? இந்த 5 5xல இருக்கிற இந்த டேர்ம் கூட மட்டும் மல்டிப்ளை பண்ணும். இந்த 7 இந்த xல இருக்க இந்த டேர்ம் கூட மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு ரெண்டத்தோட வித்தியாசத்தை இங்க எழுதணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? இது ரெண்டத்தோட வித்தியாசத்தை இந்த 10ஓட மல்டிப்ளை பண்ணி இந்த பக்கம் எழுதுனா எனக்கு ஈஸியா வந்துடும். கால்குலேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அதனாலதான். அடுத்தது 2 எண்கள் 1 1/2 is to 2 2/3. ஸோ 2 எண்களின் ரேஷியோ 1 1/2 is to என்ன கொடுத்துருக்காங்க? 2 2/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ற விகிதத்தில் உள்ளன. ஒவ்வொரு எண்ணுடன் 15 அதிகரிக்கப்பட்டால் கிடைக்கும் விகிதம். ஸோ இங்க ஒவ்வொரு எண்ணுடனும் நான் என்ன பண்றேன்? 15 அதிகரிக்கிறேன். அதிகரிக்கப்படுறப்போ வர்ற விகிதம் 1 2/3 2 1/2. ஸோ 1 2/3 2 1/2 அப்படின்னு மாறிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏனெனில் இவற்றுள் பெரிய எண் எது? ஸோ பெரிய நம்பர் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் மிக்சட் ஃப்ராக்ஷனை மாத்திக்கலாமா? ஸோ இன்டூ 2 பிளஸ் 1 அப்போ 3/2 அப்படின்னு இருக்கும். இஸ் 2. இங்க எனது 2 இன்ட்டு 3 6 6 பிளஸ் 2 8. ஸோ 8/3 அப்படின்னு இருக்கும். இப்போ இங்க என்ன பண்ணோம்? கீழே சேம் ஆக்குறதுக்கு எல்சிஎம் எடுப்போம். அப்போ இங்க இன்ட்டு 3 இங்க இன்ட்டு 3 இங்க இன்டூ 2 இங்க இன்டூ 2. அப்போ 3 3s are 9. 8 2s are எனக்கு என்ன வந்துடும்? 16 அப்படின்னு வந்துடும். ஸோ இதான் வந்து இங்க இருக்கக்கூடிய ரேஷியோ. இப்போ இது என்னது? 9x/16x அப்படின்னு இருக்கும். இதுல ஒவ்வொரு எண்ணுடனும் நான் 15 வந்து கூட்டுறேன். ஸோ பிளஸ் 15 அப்படின்னு பண்ணா இதான் புது விகிதம். புது விகிதம் என்னது? 1 இன்ட்டு 3 பிளஸ் 2 அப்படின்னா 5/3 is 2. இங்க என்னது? 2 இன்ட்டு 2 பிளஸ் 1னா 5/2 அப்படின்னு இருக்கும். இங்க திரும்ப நம்ம எல்சிஎம் எடுப்போமா? ஸோ இங்க இன்ட்டு 2 இங்க இன்ட்டு 2 இங்க இன்ட்டு 3 இங்க இன்ட்டு 3. அப்போ இங்க என்னது? 5 2s are 10 5 3s are 15 அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நம்ம 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2:3ன்னு வருமா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2/3 அப்படின்னு போடலாம். இந்த மாதிரி காமனா எனக்கு 15 15 அப்படின்னு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணலாம்? ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க 3 இன்ட்டு இந்த 9 27 அப்படின்னு வரும். 16 இன்ட்டு 2 32 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது ரெண்டத்தோட வித்தியாசம் என்ன வரும்? 5ன்னு வருமா? ஸோ 5x ஈக்குவல் டு இது ரெண்டத்தோட வித்தியாசம் 1 1 இன்ட்டு 15 15. அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு 3 அப்படின்னு கிடைச்சிரும். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? அதையே மறந்துட்டோம் பாருங்க. இவற்றுள் பெரிய எண் எது அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ 9:16ல பெரிய எண் என்னது? 16 தானே பெரிய எண்ணா இருக்கும். அப்போ 16x ஈக்குவல் டு என்ன? அதான் கொஸ்டின். அப்போ 16 இன்ட்டு 3 விச் இஸ் ஈக்குவல் டு 48. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். அடுத்து 5:8 என்பதற்கு சமமான ஒரு விகிதத்தில் முன்னணி எண் 40 எனில் அதன் பின்னணி எண் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ 5:8 இது வந்து சமமான அப்படின்னா ப்ரொபோர்ஷன் டு
முன்னணி எண் 40, பின்னணி எண் எக்ஸ் என்ன? இதான் வந்து நம்மளுடைய கொஸ்டின். ஸோ அப்போ 5:8. ஸோ 44th கொஸ்டின் 5:8 ப்ரொபோர்ஷன் 40:x. இந்த எக்ஸ் தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்க என்ன பண்ணணும்? ப்ரொபோர்ஷன்னா 5x ஈக்குவல் டு 8 இன்ட்டு 40 அப்படின்னு போடுவோம். இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 8. அப்போ எக்ஸோட வேல்யூ 64 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 7:13 என்ற விகிதத்தில் ஒவ்வொரு எண்ணுடன் எந்த எண்ணை சேர்ந்தால் கிடைக்கும் புதிய விகிதம் 2:3 ஆக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 7:13 அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்கு. இதுல நான் எந்த நம்பரை ரெண்டுலையுமே ஆட் பண்ணுமா? எந்த எண்ணை சேர்ந்தால் கிடைக்கும் விகிதம் 2:3. நான் எந்த எண்ணை ரெண்டுலையுமே ஆட் பண்ணா எனக்கு 2:3 அப்படின்னு ரேஷியோ வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இதை எப்படி எழுதணும்? 7x/13x அப்படின்னு எழுதுவோம். எனக்கு எந்த நம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்றதான் கேள்வி. ஸோ எந்த நம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்றத நான் ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வைங்க. ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 2/3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2/3னா இங்கேயும் காமனாக தான் நான் இதை ஆட் பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? ஷார்ட்கட் 7 × 3 21. இங்கே 13 × 2 26. ஸோ இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் 5x. 5x ஈக்குவல் டு இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நமக்கு என்ன வந்துடும்? 1 இன்ட்டு ஏ அப்படின்னு கிடைக்கும். இப்போ எனக்கு என்ன தெரியணும்? ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் என்னன்னு தெரியாது இல்லையா? ஸோ அப்போ அதை வச்சு நம்ம ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு தான் பார்க்கணும். இல்லைன்னா அந்த எக்ஸ் காமனாக வந்து எனக்கு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? 7/13. ஸோ 7/13 இது கூட நான் காமனாக ஒரு எக்ஸ்னு மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 2/3 அப்படின்னு வரணும். அப்படின்னு வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும்? இங்க 7 × 3 என்னது? 21. இங்க 13 × 2 26. இது ரெண்டத்தோட வித்தியாசம் எனக்கு என்னது? 5. அதுக்கப்புறம் இது ரெண்டத்தோட வித்தியாசம் 1 × x which is equal to. ஸோ அப்போ நான் காமனா 5 அப்படின்னு ஆட் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? விகிதம் 2:3 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது 3/7 மற்றும் 5/9 ஆகியவற்றின் விகிதம் சமமாகும். 3/7 is to 5/9 ஆகியவற்றின் விகித சமம். அதை போல் 1/27 உடன் சமமாக இருக்கும் பின்னம் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கூட நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இந்த 1/27 கூட இருக்கிற அந்த விகித சமம் என்ன? இதுதான் வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்போ 3/7 இன்ட்டு 1/27. ஸோ 3/7 இன்ட்டு 1/27 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 5/9 என்ன? இதுல எக்ஸ் தான் என்னன்னு தெரியணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் 9 டேபிள் இதை கேன்சல் பண்ணால் 3 அப்படின்னு வருமா? இந்த 3 கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிடும் எனக்கு? இந்த 5 கீழே வந்துடும். அப்போ 1/7 இன்ட்டு 5. ஸோ அப்போ 1/35 அப்படின்னு இருக்கும். ஸோ அதான் நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்க. 6, 14, 18, 38 ஆகியவற்றில் ஒவ்வொரு எண்ணுடன் எந்த எண்ணை கூட்டினால் அவை விகிதாச்சாரங்களாக மாறும்? எந்த எண்ணை நான் வந்து ஆட் பண்ணா கூட்டினால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூட்டினா எனக்கு ப்ரொபோர்ஷனா மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 6 + x டிவைடட் பை 14 + x அப்படின்னு பண்ணா எனக்கு என்னவாகணும்? 18 + x டிவைடட் பை 38 + x அப்படின்னு எனக்கு ஈக்குவலா ப்ரொபோர்ஷனா வரணும். இந்த எக்ஸ் வேல்யூ என்னன்னு தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆப்ஷன்ல இருந்தும் போகலாம். ஆப்ஷன்ல இருந்து போனால் நான் 1 அப்படின்னு போறேன்னு வைங்களேன். 7/15 வரும் இந்த சைடு. ஸோ இந்த சைடு என்ன வரும்? 19/39 வரும். ஸோ 19/39லாம் நமக்கு எதுலையும் கேன்சல் ஆகுது. ஸோ 1 இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அடுத்து 2 அப்படின்னு போட்டால் என்ன வரும்? 6 + 2 8. ஸோ 6 + 2 8 மேலே கீழே வந்து 14 + 2 16 அப்படின்னு வரும். அப்போ ரேஷியோ வந்து எனக்கு என்ன வந்துடும்? 1:2 அப்படின்னு ரேஷியோ கிடைச்சிரும் இல்லையா? ஸோ இங்கே நான் 2 போடுறேன் அப்படின்னா எனக்கு 8/16 அப்படின்னு வரும். ஸோ 1:2. இந்த பக்கம் போடுறப்போ 2 அப்படின்னு போடுறப்போ இங்கே என்னவாயிடும்? 20/40 அப்படின்னு ஆகும். இங்கேயும் ரேஷியோ எனக்கு 1:2. அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் ஆயிடும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் 48. 54, 71, 75, 79 ஆகியவற்றில் ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் எந்த எண்ணை கழித்தால் கிடைக்கும் மீதி எண்கள் விகிதாச்சாரங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 54 - x டிவைடட் பை 71 - x ஈக்குவல் டு 75 - x டிவைடட் பை 99 - x. இதுல எந்த எண்ணை கழிச்சா எனக்கு ப்ரொபோர்ஷனா இப்படி ஈக்குவலா இருக்கும் அதான் கேட்குறாங்க. ஸோ இப்போ இங்க இருந்து என்ன பண்ணலாம்? 1 ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலாம். 1 ட்ரை பண்ணா இங்க என்ன வரும்? 53/71 அப்படின்னு இருக்கும். ஸோ 53/71
இது ரெண்டும் நமக்கு ஏதாவது டேபிள்ல கேன்சல் ஆகுமான்னு பார்த்தா கிடையாது. அந்த பக்கமும் நமக்கு 7498 அப்படின்னு இருக்கும். ஸோ கேன்சல் ஆகாது. ஸோ அப்போ அடுத்து என்ன பண்ணும், 2 3 6 அப்படின்னு போட்டு ட்ரை பண்ணும். ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? இது ஹோம்ஒர்க்கா, ட்ரை பண்ணுங்க. அடுத்தது பாருங்க, 1 டசன் கண்ணாடிகள் உள்ள ஒரு அட்டை பெட்டியை தவறவிட்டால் உடைந்த மற்றும் உடையாத கண்ணாடிகளின் விகிதம் கீழே உள்ளவற்றில் எந்த விகிதமாக இருக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு ஒரு அட்டைப்பெட்டியில இருக்கிற 1 டசன் கண்ணாடியை நான் என்ன பண்ணிட்டேன்னா தவற விட்டுட்டேன். 1 டசன்னா 12 கண்ணாடி அந்த அட்டைப்பெட்டியில இருந்திருக்கு. ஓகேவா? 12 கண்ணாடி. இப்போ இதுல என்ன கேக்குறாங்க, உடைந்த, புரோக்கன், அன்புரோக்கன், இதுக்கான விகிதம் தான் எனக்கு எது இருக்க முடியாதுன்னு கேக்குறாங்க. சோ அப்ப இங்க ரேஷியோ பாருங்க 2:1 இருக்கு. அப்ப மொத்த பங்கு என்னது, 3. அதாவது மொத்த கண்ணாடிகளின் பங்கு 3 பங்கு தான் எனக்கு 12. அப்படின்னா ஒரு பங்கு என்ன அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? இல்லையா? இப்ப இங்க பாருங்க 3:1. அப்ப மொத்த பங்கு 4 பங்கு தான் வந்து எனக்கு 12. அப்ப ஒரு பங்கு என்னது, 3 அப்படின்னு கிடைச்சிரும். இங்க 3:2. அப்ப 5 பங்கு கண்ணாடி தான் எனக்கு 12 அப்படின்னு போட்டா ஒரு பங்கு கண்ணாடி என்ன வரும், 12/5ன்னு வரும். 12/5ன்னு போட்டா பாயிண்ட்ல ஆன்சர் வரும். கண்ணாடியை நம்ம எப்படி பாயிண்ட்ல பிரிக்க முடியும்? சோ அப்போ இதுதான் என்னுடைய விகிதமாக இருக்க முடியாது. இங்கேயும் பாருங்க 7 + 5 அப்படின்னா 12. அப்ப 12 பார்ட்ஸ் தான் எனக்கு 12 கண்ணாடி அப்படின்னா ஒரு பார்ட்னா ஒரு கண்ணாடி அப்படின்னு இங்கேயும் வந்துடும். அப்ப இருக்க முடியாத விகிதம் இது மட்டும்தான். அடுத்த கேள்வி பாருங்க, 64 கூட்டுத்தொகையுடைய எந்த 2 முழு எண்கள் கீழே உள்ளவற்றுள் எந்த விகிதமாக இருக்க முடியாது? சோ கூட்டுத்தொகை 2 கூட்டுத்தொகை வந்து எனக்கு 64. இப்போ ரேஷியோ ஏதோ ஒரு ரேஷியோ இருக்கு. சோ அந்த கூட்டுத்தொகை இங்க 12 கண்ணாடி அப்படின்னு மொத்தமா கொடுத்திருந்தாங்கல்ல. சோ அந்த கூட்டுத்தொகை வந்து 64 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எந்த விகிதமா இருக்க முடியாதுன்னு கேக்குறாங்க. இங்க 5 + 3 8. சோ 8 பங்கு 64 இருக்கலாம். இருந்துச்சுன்னா ஒரு பங்கு என்ன வந்துரும், 64/8 8ன்னு வந்துரும். இங்கேயும் 7 + 1 8. 8 பங்கு 64 இருக்கலாம். இங்க 3 + 4 7 பங்கு 64 இருந்தா எப்படி பிரிக்கிறது, 64/7ன்னு? முழு எண்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாயிண்ட்ல வரக்கூடாது இல்லையா? இப்போ 9:7 அப்படின்னா 16 பங்கு வரும். சோ 16 பார்ட் தான் எனக்கு 64. அப்படின்னா எனக்கு ஒரு பங்கு என்னது, 64/16ன்னு போடுறப்போ 4 அப்படின்னு கிடைச்சிடும். ஒரு பங்கு 4 அப்படின்னு முழு எண்ணா தான் கிடைக்கும் இல்லையா? சோ அப்ப இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 2 எண்கள் மூன்றாவது எண்ணை விட முறையே 20% மற்றும் 50% கூடுதலாகும். அந்த 2 எண்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. மூன்றாவது எண்ணை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். 2 எண்கள் மூன்றாவது எண்ணை விட 20% மற்றும் 50% கூடுதலாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எக்ஸ் 20% கூடுதல்னா 120x/100, 50% கூடுதல்னா 150x/100 அப்படின்னு வந்துடும். சோ இந்த 100 100 கேன்சல் ஆயிடும், இந்த 0 0 கேன்சல் ஆயிடும். அப்புறம் 12:15 அப்படின்னு இருக்குமா? இதை நம்ம திரும்ப 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4:5 அப்படின்னு இருக்கும். அப்ப என்னோட ரேஷியோ என்னது, 4:5. 94 என்ற எண் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. முதல் பகுதியின் 5வது பாகமும் இரண்டாவது பகுதியின் 8வது பாகமும் 3:4 என்ற விகிதத்தில் இருக்குமாறு பிரிக்கப்பட்டது. ஏனால் முதல் பகுதி என்னது அப்படின்னு கேக்குறாங்க. 94 என்ற எண் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. சோ அப்ப ஃபர்ஸ்ட் 94 அப்படின்றத 2 பகுதியா பிரிச்சிருக்காங்க. சோ இந்த 2 பகுதி ஏ பி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்ப அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, முதல் பகுதியின் 5வது பாகமும். சோ இந்த முதல் பகுதியோட 5வது பாகம்னா a/5. இரண்டாவது பகுதியின் 8வது பாகமும் 3:4. இரண்டாவது பகுதியின் 8வது பாகம் b/8. சோ இந்த ரேஷியோ எனக்கு 3:4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. என்ற விகிதத்தில் இருக்குமாறு பிரிக்கப்பட்டால் முதலாவது பகுதினா இந்த ஏ என்ன, இதான் நம்மளுடைய கேள்வி. சோ அப்ப இதை எப்படி எழுதுவோம், ஃபர்ஸ்ட் இந்த ரேஷியோவை நான் ஒரு ஹோல் ரேஷியோவை எழுதிக்கிறேன். அப்ப இங்க எல்சிஎம் எடுத்தா 8a/5b அப்படின்னு இருக்கும். சோ இந்த ரேஷியோ தான் எனக்கு 3:4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 8a/5b = 3/4. 3/4னா என்னது, இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? 8 4s are 32a, 5 3s are 15b. ஸோ 5 3s are 15b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும், நான் இந்த 94 தான் வந்து பிரிக்கணும் இல்லையா? ஸோ இந்த 94 நம்ம பிரிக்கணும் அப்படின்னா எப்படி வரும், 94 பிரிக்கணும் அப்படின்னா எப்படி வரும், 32a தான் வந்து எனக்கு
முதல் பகுதி. ஸோ அப்போ இந்த 94 எப்படி பிரிக்கிறது அப்படின்றதான் கொஷின். ஸோ இங்கே எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துலாமா? ஸோ 50 செகண்ட் கொஷினா. ஸோ இதான் 50 செகண்ட் கொஷின். ஸோ 1/A 1/B 3:4. ஸோ இதே தான் நம்ம பண்ணதா பண்ணியிருக்காங்க. ஸோ 15:32 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ A/B ரேஷியோ என்னது? 15:32. அப்போ மொத்த பங்கு என்னது? 15 + 32 அப்படின்னு போட்டா மொத்த பங்கு என்ன வந்துடும்? 47 அப்படின்னு கிடைச்சிருமா? ஸோ 47 பார்ட் தான் எனக்கு என்னது அப்படின்னா 94. எனக்கு முதலாவது பகுதி கேட்குறாங்க. முதலாவது பகுதினா என்னது? 15 பங்கு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 15 பங்கு எவ்வளோ? 94/47 × 15. ஸோ இப்போ 3ஆம் வாய்ப்பால் அடிக்கிறோம் அப்படின்னா இங்கே என்ன வரும்? 5. இதை அடிக்க முடியாது இல்லையா? ஸோ அப்போ இங்கே எதுவும் பண்ண முடியாது. 94/47 × 15. ஸோ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். 47ஐயும் 94ஐயும். ஸோ கேன்சல் ஆகுதான்னு பாருங்க. ஆப்ஷன்ஸும் நமக்கு எப்படி இருக்கு? ஒரு ஹோல் எண்ணா தான் இருக்கு. ஸோ அப்போ இது வந்து நமக்கு கண்டிப்பா கேன்சல் ஆகும். ஆனா எந்த டேபிள்ல கேன்சல் ஆகும் அப்படின்றது தான் நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணுங்க. 47 × 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 94 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ இது வந்து 2 × 15 30. அப்போ ஏ உடைய பங்கு என்னது? முதலாவது பங்கு என்னது? 30. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி. 2 எண்களின் விகிதம் 3:4 மற்றும் அவற்றின் கூட்டுத்தொகை 420. 2 எண்களில் பெரிய எண் என்ன? ஸோ இத கூட்டுத்தொகை 420னா 3 + 4 7x. ஸோ 7x தான் எனக்கு 420. அப்போ எக்ஸ் என்னது? எனக்கு 420/7ன்னு வரும். ஸோ 60. இவற்றில் பெரிய எண் எது அப்படின்னா 4x. ஸோ 4 × 60 எனக்கு 240. அடுத்து ஒரு எண்ணின் 20% மற்ற எண்ணுடன் கூட்டப்படும் பொழுது அந்த எண் 50% அதிகரிக்கும் எனில் முதல் மற்றும் இரண்டாம் எண்ணின் விகிதம் என்ன? ஒரு எண்ணின் 20% மற்ற எண்ணுடன் கூட்டப்படும் பொழுது. ஸோ ஒரு எண்ணு நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அதோட 20% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட 20%. ஒரு எண்ணின் 20% மற்ற எண்ணுடன் கூட்டப்படும் பொழுது. இன்னொரு எண்ணை நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அதோட கூட்டப்படும் பொழுது அந்த எண் 50% அதிகரிக்கும். அதாவது எந்த எண்ணோட கூட்டியிருக்கேனோ அந்த எண் எனக்கு 50% அதிகரிக்கும். ஸோ 150/100 × y. எனக்கு 50% அதிகரிக்கும்னு சொன்னதுனால 150ன்னு போட்டிருக்கேன். இங்க 20% தான் சொல்லியிருக்காங்க. அந்த எண்ணின் 20%. அதனால தான் இங்க 20/100ன்னு போட்டிருக்கேன். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எனில் முதல் மற்றும் இரண்டாம் எண்ணின் விகிதம் x/y ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்போ 54th கொஸ்டின் என்னது? ஒரு எண்ணின் 20%. ஒரு எண் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். அதனோட 20% மற்றொரு எண்ணை கூட்டும் பொழுது அந்த எண் 50% அதிகரிக்கும். ஸோ 150/100 × y இதான் எழுதியிருக்கும். ஓகேவா? முதல் மற்றும் இரண்டாம் எண்ணின் விகிதம் x/y தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். இதை கேன்சல் பண்ணா 5. ஸோ x/5 = இது ரெண்டும் கேன்சல். இது என்னது? இது 3, இது 2. ஸோ 3/2 y - y. இது 1.5, இது 1. ஸோ 1.5 - 1 0.5. 0.5 y/2 அப்படின்னு எழுதலாமா? ஸோ x/5. அப்போ இங்க y இங்க வந்துருச்சு அப்படின்னா x/y = 5/2. ஸோ 5:2 தான் என்னது? நம்மளுடைய ரேஷியோ. ஸோ 5:2 எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சில இருக்கு. இவற்றில் எது மிகச்சிறிய விகிதம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 7:13. ஸோ 7:13. அடுத்து 7:15. இது ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ 7:13, 7:15. 7:25, 15:23. சாரி 17:25, 15:23. இதுதான் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எதுல மிகச்சிறிய விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதை ஃபர்ஸ்ட் ரேஷியோ ஃப்ராக்ஷன் எழுதிக்கலாம். 7/13, 7/15, 17/25, 15/23. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க. இங்க எனக்கு 7 7ன்னு இருக்கு. இந்த 7ல இங்க 13, இங்க 15ன்னு இருக்கு. எனக்கு கீழே இருக்கிற நம்பர் ஜாஸ்தியா இருந்தா இதை நம்ம டிவைட் பண்றப்போ என்ன வரும்? இதை விட எனக்கு கீழே இருக்க நம்பர் இது ஜாஸ்தி. அப்போ இதை நான் ரெண்டையும் கழிக்கிறேன் அப்படின்னா என்ன வரும்னா மேல இருக்கிற நம்பர் கம்மியா வரும். ஓகேவா? அப்போ இந்த 13 விட எனக்கு 15ன்னு இருக்கிற வேல்யூ கம்மியா வரும். அப்போ 7/13 நான் ஆப்ஷன்ல இருந்து ரூல் அவுட் பண்ணிடலாம். ஸோ அப்போ இந்த 3ல தான் நான் எது அப்படின்னு செக் பண்ணும். ஸோ இங்க 7/15, இங்க 17/25ன்னு இருக்கு. இது ரெண்டையும் செக் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டையும் செக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டினாமினேட்டரை நான் சேம் ஆக்கணும். அப்போ இங்க 5 × 3, இது 5 × 5ன்னு இருக்கும். இந்த 5 5 காமன் தான். மிச்சம் இருக்கதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா போதும். ஸோ 17 × 3 அப்படின்னு போட்டா என்ன வரும்? 21, 2 51.
7 இன்ட்டு 5னா 35. அப்போ கீழே எனக்கு ஒரே மாதிரி வரும். ஒரே மாதிரி என்ன வரும்? 5 இன்ட்டு 3 இன்ட்டு 5 அப்படின்னு இருக்கும். இங்கேயும் 5 இன்ட்டு 3 இன்ட்டு 5ன்னு இருக்கும். இப்போ கீழே ஒரே மாதிரி இருக்கு. மேலே எனக்கு இங்க பெருசா இருக்கு. அப்போ இது வந்து எனக்கு பெரிய வேல்யூவா இருக்கும். நமக்கு சின்ன இதுதானே வேணும். அப்போ இந்த 7/15 தான் எனக்கு சின்னதா இருக்கும். இது ரெண்டையும் கம்பேர் பண்றப்போ. அப்போ இந்த ஆப்ஷன் ரூல் அவுட் ஆயிடும். இப்ப 7/15யும் 15/23யும் நான் என்ன பண்ணணும்னா கம்பேர் பண்ணணும். ஸோ கம்பேர் பண்ணதுக்கு என்ன பண்ணும்? இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா போதும். 15 இன்ட்டு 15 அப்படின்னு போட்டா என்ன வந்துடும்? 225. அது நம்மளுக்கு தெரியும். ஸோ 23 இன்ட்டு 7ன்னு போடுறப்ப என்ன வரும்? 21 2. இது 14 2 161. இப்போ இது வந்து எனக்கு பெருசாயிடுச்சா? ஸோ 15:23 பெருசு. அப்ப எனக்கு குட்டி என்னதுதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7/15 தான் குட்டி. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 3 எண்கள் 3:4:5 என்ற விகிதத்தில் உள்ளன. மிகப்பெரிய எண் மற்றும் மிக சிறிய எண்ணின் கூட்டுத்தொகை மூன்றாவது எண் மற்றும் 52ன் கூட்டுத்தொகைக்கு சமம் எனில் மிகச்சிறிய எண் என்னது? ஸோ 3 எண்கள் இருக்கு. அது என்னது? 3x 4x 5x. ஓகேவா? அதுல மிகப்பெரிய எண் மற்றும் மிகச்சிறிய எண்ணின் கூட்டுத்தொகை. மிகப்பெரிய எண் என்னது? 3x. மிகச்சிறிய எண் 3x, மிகப்பெரிய எண் 5x. இது ரெண்டத்தோட கூட்டுத்தொகை மூன்றாவது எண் மற்றும் 52ன் கூட்டுத்தொகைக்கு சமம். மூன்றாவது எண்ணுனா இதுதான் அந்த மூன்றாவது இருக்கிற மிச்ச எண். ஸோ அந்த மூன்றாவது எண் மற்றும் 52ன் கூட்டுத்தொகைக்கு சமம். எனில் மிகச்சிறிய எண் எது? இந்த 3x என்ன? அதான் நம்மளுடைய கொஸ்டின். அப்போ இது என்னது? 3 + 5 வந்து 8x. இந்த 4x இங்க வந்துச்சுன்னா -4x = 52. ஸோ அப்போ இங்க என்னது? 4x = 52. அப்போ x ஓட வேல்யூ என்ன வந்துடும்? 1ல 4 மிச்சம் 1. ஸோ 13 அப்படின்னு வந்துடும். மிகச்சிறிய எண் கேட்டிருக்காங்க. ஸோ 3 × 13 which is equal to 39. அடுத்த கேள்வி 2:3:4 என்ற விகிதத்தில் உள்ள 3 எண்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை 725. ஸோ அப்ப இங்க 3 எண் என்னது? 2x 3x 4x. இதனுடைய வர்க்கங்களின் கூட்டுத்தொகைனா ஸ்கொயர் பண்ணிட்டு ஆட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை which is equal to 725. எனில் அந்த எண்கள் என்ன? x என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அந்த எண் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ 2 ஸ்கொயர் என்னது? 4. அடுத்து 3 ஸ்கொயர் 9. 4 ஸ்கொயர் 16 x ஸ்கொயர். ஸோ அப்போ 16 + 4 20, 20 + 9 29x square equal to 725. ஸோ 725/29 என்ன அப்படின்னு போடணும். சரியா? ஸோ 29 × 5 2ல போடுறீங்க அப்படின்னா என்ன வரும்? 18 158 அப்படின்னு வரும். ஸோ 2ல 58. அப்போ 72ல இருந்து 58 போயிடுச்சு அப்படின்னா 14 145 அப்படின்னு வரும். ஸோ 145 29 × 5னா 45 4 145. அப்போ x ஸ்கொயர் எனக்கு 25ன்னு வரும். அப்போ x ஓட வேல்யூ 5. அப்போ 2 × 5 10, 3 × 5 15, 4 × 5 20. ஸோ ஆப்ஷன் ஏ. இல்ல ஆப்ஷன்ல இருந்தும் நீங்க என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் பண்ணி எனக்கு 725 வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது பாருங்க, a என்பது b ஐ விட 40% அதிகமாகும். ஸோ a வந்து b ஐ விட 40% அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ a என்பது b ஐ விட 40% அதிகம் அப்படின்னா 140/100 அப்படின்னு கிடைச்சிடும். அடுத்தது மற்றும் c ஐ விட 20% குறைவு. மற்றும் c ஐ விட b 20% குறைவு. c ஐ விட b என்னது? 20% குறைவு. அப்போ c × 80/100. c b ஐ விட c b ஐ விடயா இல்ல c ஐ விட b c ஐ விட b வந்து 20% குறைவு. ஸோ இதை எழுதிட்டோம். அடுத்து எனில் a:c என்னன்னு கேட்குறாங்க. ஸோ a:c ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடுமா? இதை கேன்சல் பண்ணா 7/5. ஸோ a = 7b/5 அப்படின்னு இருக்கு. ஸோ 7b/5 அப்படின்னா b வந்து 5a/7. ஸோ அப்போ இங்க bக்கு பதிலா நான் 5a/7 அப்படின்னு போடுறேன் which is equal to c × 8/10. 8/10 நமக்கு a:c தானே வேணும். ஸோ a:c னா இந்த c இங்க கீழே வந்துடும். ஸோ இங்க 8/10 அப்படின்னு இருக்கு. இந்த 7 எனக்கு மேலே வந்துடும், 5 கீழே வந்துடும். ஸோ 8 இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணா இது 4 இது 5. ஸோ அப்போ 4 7s are 28. ஸோ 28/25 தான் ரேஷியோ. ஸோ 28:25 தான் ரேஷியோ. அடுத்த கேள்வி a:b:c என்ற 3 எண்கள் முறையே
1:2:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 எண்களுடைய ரேஷியோ. ஸோ A:B:C இந்த 3 எண்ணோட ரேஷியோ 1:2:3. அப்போ இந்த 3 எண் என்னது x 2x 3x அப்படின்னு கிடைச்சிடும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க என்ற விகிதத்தில் உள்ளன அவற்றின் சராசரி 600 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சராசரினா மீன் இல்லையா? ஸோ x plus 2x plus 3x divided by number of items 3 இதனுடைய சராசரி தான் என்னன்னு கொடுத்துருந்தாங்க 600 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 600 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து x கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இது 3x இது 3x ஸோ 6x by 3 equal to 600. இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணா 2 ஸோ எக்ஸோட வேல்யூ 300 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த நம்பர்ஸ் என்ன வந்துடும் 300 600 900 அப்படின்னு கிடைச்சிரும். இப்போ அடுத்த பகுதி A ஆனது 10% அதிகரித்தும் B ஆனது 20% குறைந்தும் அதன் மூலம் சராசரி 5% கூடியும் இருக்குமானால் C எவ்வளவு கூடிவிடும்? A என்ன நடந்திருக்கு 10% அதிகரிச்சிருக்கு. ஸோ 300 into 110/100. B என்ன நடந்திருக்கு எனக்கு B ஆனது 20% குறைஞ்சிருக்கு. அப்போ 600 into 80/100 குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால வரக்கூடிய சராசரி 5% கூடியிருக்கு. ஸோ இதனால வரக்கூடிய சராசரினா பிளஸ் இங்க 3வது நம்பர் இருக்கு ஒன்று இசட். ஸோ இதனால வரக்கூடிய சராசரினா டிவைடட் பை 3. எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா சராசரி 5% கூடியிருக்கு. என்னது இங்க சராசரி 600 இருந்தது எனக்கு 5% கூடியிருக்கு. அப்போ இன்ட்டு 105/100 அப்படின்னு கூடிருச்சு. இப்போ சி எவ்வளவு கூடியிருக்கும் அதுதான் என்னுடைய கொஸ்டின். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். அப்போ இங்கே என்ன வந்துடும் 330 ப்ளஸ் இங்கே வந்து 480 ப்ளஸ் இசட். இந்த 3 இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் போயிடுமா? ஸோ 600 into 3 into 105/100. ஸோ இந்த 100 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறமா இங்கே என்ன இருக்கும் 18 into 105. ஸோ இங்கே இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணால் என்ன வரும் 0 8 + 3 11 1 ஸோ 8 10 அப்படின்னு கிடச்சிருமா? ஸோ 330 + 480 வந்து 8 10 ப்ளஸ் இசட் அப்படின்னு இருக்கும். அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுமா? ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் நமக்கு 1890 அப்படின்னு வருது. ஸோ 810 + இசட் ஈக்குவல் டு 1890. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ இசட் ஈக்குவல் டு 1890 மைனஸ் 810னா இங்கே ஒரு 90. ஸோ அப்போ எவ்வளோ வந்து எனக்கு கூடியிருக்கு அப்படின்னு பாருங்க 1080 அப்படின்னு வருது. ஸோ ஏதாவது நம்ம எக்ஸ்ட்ரா மிஸ் பண்ணியிருக்கோமா கேன்சல் பண்ணாமல்? ஒரே நிமிஷம். இங்கே வந்து எனக்கு 300 இருக்கு. இது என்ன நடந்திருக்கு 10% இன்க்ரீஸா 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 20% குறைஞ்சிருக்கு. மூல சராசரி 5% கூடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மூல சராசரி 5% கூடியும் அப்படின்னா 1890 அப்படின்னு ஆயிருக்கு. ஸோ 1890 இங்கே எனக்கு 600 அப்படின்னு இருந்தது 1890 ஆயிருக்கு. எத்தனாவது கொஸ்டின் நம்ம போட்டது கரெக்ட் தானான்னு செக் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம். ஸோ ப்ரொசீஜர் எல்லாம் கரெக்டாக போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. 59th கொஸ்டின் கேல்குலேஷனில் தான் யூஸ்வலாக நான் பண்ணுவேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த கேல்குலேஷனில் தான் எரர் வந்து பண்ணியிருப்போம். என்னன்னு பாருங்க. ஸோ இதே 600 வந்துச்சு எக்ஸ் 300 வந்துச்சு இந்த நம்பர் வந்துச்சு. புது சராசரி 600ல் 105% அப்படின்னா 630 தான் வருது. கரெக்ட் 630 தான். டிவைடட் பை 3 ஒன்று இருக்கும்ல. ஸோ கரெக்டா? ஸோ அந்த டிவைடட் பை 3 அது வந்து 630 × 3 890 இதுவும் கரெக்ட் தான். ஸோ 110 into 300 இதுவும் கரெக்ட் தான். அப்போ 1080 இதுவும் வந்துடுச்சு. சியின் கூடிய அளவு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எல்லா பத்தையும் பண்ணிட்டோம். லாஸ்ட் ஸ்டெப் தான் மிஸ் பண்ணிட்டோம். லாஸ்ட் ஸ்டெப் என்னது இசட். இது சியின் கூடிய அளவுனா எனக்கு ஒரிஜினலா என்ன இருந்துச்சு சி வந்து 900 அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அப்போ இதுல இருந்து நான் 900 மைனஸ் பண்றேன் அப்படின்னா என்ன வரும் ஒரு 180 கூடி இருக்கா? அப்போ 180 கூடி இருக்குன்னா 80% கூடி இருக்கு. ஸோ 180. ஓகே. ஸோ அடுத்த லாஸ்ட் கொஸ்டின். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட 2 எண்கள் ஒவ்வொன்று எண்ணுடனும் 1 கூடினால் அவற்றின் விகிதம் 3:4 என மாறும் ஆகும் மற்றும் ஒவ்வொரு எண்ணில் இருந்தும் 5 கழிக்கப்பட்டால் விகிதம் 7:10 என மாறும். அந்த எண்கள் என்ன? 2 எண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 எண்களை நான் எக்ஸ் ஒய் அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த 2 எண்ணோடையும் நான் 1 கூட்டுறேன் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 1 ஒய் பிளஸ் 1 அப்படின்னு கூட்டுருப்போம். எனக்கு விகிதம் என்ன வருது 3:4 அப்படின்னு வருது. அந்த 2 எண்ணோடையும் நான் 5 கழிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய ரேஷியோ என்னவாகுது அப்படின்னு பாருங்க 7:10 அப்படின்னு மாறுது.
எனில் அந்த 2 எண்கள் என்ன அப்படின்றது தான் கேள்வி. ஸோ அப்போ இங்க என்ன வரும் எனக்கு? இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4x + 4 = இங்க இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றப்போ 3y + 3 அப்படின்னு இருக்கும். ஸோ 4x - 3y 4x - 3y = இந்த 4 அங்க போச்சுன்னா -1ன்னு வரும். ஸோ இப்போ இங்க 10x - 50 = இங்க 7ஓட மல்டிப்ளை பண்றப்போ 7y - 35. ஸோ 10x - 7y அப்படின்னா 50 இங்கே போகும். ஸோ 15 அப்படின்னு வரும். ஸோ 10x - 7y = 15. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எனக்கு எக்ஸ் ஒய்யை கண்டுபிடிக்கணும். ஸோ 8 11 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா? ஸோ இந்த ஈக்குவேஷன்ல நான் 8ன்னு போட்டா 4 8 11 எக்ஸ் 8 ஒய் 11 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். ஸோ எக்ஸ் 8னா 32 ஒய் 11னா 33. ஸோ -1 அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து இங்க எக்ஸ் 8னா 8 ஒய் 11னா 77. ஆனா டிஃபரன்ஸ் 15ன்னு வரல. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. அடுத்து 11 15 அப்படின்னு இருக்கு. ஸோ 11 15 அப்படின்னு செக் பண்ணா ஃபர்ஸ்ட் 11னா 44 -45 -1 வந்துருச்சு. அடுத்து இங்க 11னா 110 -15 அப்படின்னா என்ன வரும்? 15 × 7 எனக்கு 35 3 105 5 தான் வருது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ 26 35 27 36 அப்படின்னு இருக்கு. ஸோ 26 நான் அப்ளை பண்ணா இங்க என்ன வரும்? 4 × 26 26ம் 35ம் -3 × 35 அப்படின்னு போடுறப்போ கண்டிப்பா இந்த டிஃபரன்ஸ் பெருசா இருக்கும். ஸோ இது வர்றதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னு நீங்க ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் போட்டுட்டு எனக்கு ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்றீங்களா? ஸோ நெக்ஸ்ட் மிச்சம் இருக்க 30 கொஸ்டினை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ரெகுலரா கிளாஸஸை ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சால்வ் பண்றத பார்த்துட்டே மட்டும் இருக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.